சித்தார்த்த பொம்மி கதையை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பொம்மி வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ராணி இந்த வீட்டுக்கு நடிக்க வந்து நம்ம சித்தார்த்தை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சித்தார்த் கொஞ்சம் கொஞ்சம் ராணியை வெறுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாசமும் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் ஒரு 18 நாள் நம்ம பொம்மியோட சக்தி ஒர்க் ஆகாமல் போகுது. இதை பயன்படுத்தின தமன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேரத்தை பயன்படுத்தி ராணியையும் சித்தார்த்தையும் கொலை பண்ணணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அப்போ தாங்க பொம்மி உருவத்தில் ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாவித்திரியோட கூட்டம் செமையாக ஷாக் ஆகுறாங்க. இந்த குட்டி குழந்தை எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, இதில் இவ வேற வந்திருக்காளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது அதான் பொம்மி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ராணி வந்து நினைக்கிறாங்க, இந்த குட்டி பாப்பா யாராக இருக்கும், இந்த சித்தார்த் ஓவராக வந்து அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்கானே, என்னவா இருக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தை எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சகசமாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தாத்தா சித்தார்த் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாவித்திரி ஒரு திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தமன்னா கிட்ட. இதையும் அந்த குட்டி பாப்பா வந்து காதில் வாங்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம்.